ஊருக்குள் நள்ளிரவில் நடைபயிற்சி சென்றது போல ஒற்றை காட்டு யானை டார்ச் லைட் அடித்துக்கொண்டு வனப்பகுதிக்குள் செல்கிறதா என கண்காணித்த ஆண்கள். அச்சத்தில் சத்தம் போட்ட ஆதிவாசி மற்றும் பழங்குடியினர் கிராம பெண்கள். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் தள்ளிவிட்டும் வீடுகளில் மேற்கூரைகளை பிரித்து அரிசி பருப்பு போன்ற பொருட்களை தின்றுவிட்டு செல்கிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியும் வருகிறது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் தகவல் கொடுத்தும் அங்கு வரும் வனத்துறையினர் யானையை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் விரட்டி விடுகின்றனர். இந்நிலையில் மீண்டும் நேற்றிரவு கோவை குற்றாலம் செல்லும் சாலையில் வனப்பகுதியில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சாவடி வயல் அடுத்த நல்லூர் வயல் ஆதிவாசி மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் கிராம பகுதியில் நடைபயிற்சி செல்வது போன்ற ஒற்றை காட்டு யானை செல்கிறது. அதனை அப்பகுதி ஆண்கள் டார்ச் லைட் அடித்துக்கொண்டு யானை வனப்பகுதிக்குள் செல்கிறதா என பார்க்க பின்தொடர்ந்து செல்கின்றனர். அப்பகுதி பெண்கள் யானை செல்கிறது என்று அச்சத்தில் சத்தம் போடுகின்றனர். அதனை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். அந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. மீண்டும் ஒற்றை காட்டு யானை இரவு நேரத்தில் ஊருக்குள் வருவதால் உயிர் பயத்தில் தூக்கத்தை தொலைத்து யானையை விரட்ட போராட்டத்தில் ஈடுபடும் கிராம மக்கள்.